ஓ மரகரா ஓ மரகரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா பார்வதாலும் கற்பூர மேடையில சதியும் அதிகமாக இருக்க நேரம் நந்தி என்று அழைத்தவுடனே ஒரு வந்து எங்களுடைய பாதத்தை பணிந்தனால என்று சுகசமமாக வாழ்வாயன ஆசீர்வாதம். அப்பனுக்கு சொன்னா ஆமா அப்பா சக்தி மகால் தெய்வீகம் போன்ற திருச்சபை. இந்த திருச்சபையின் முன்பாக நான் வருகிறேன். என்னுடைய பெயர் என்ன? விளக்கம் சொன்னா தெரியும் சாமி. சொன்னா கூட தெரியாது. நான் ரொம்ப நாள் ஆகி போச்சு. வெளியில் போயிட்டியா? அந்த மாதிரிக்கா வெளியில் போனோம். யாரும் தெரியல, கம்பெனியே தெரியல. அப்படி இருந்த போதிலும் நான் யார் என்பது விளக்கம். ஆமா, கவனமா கேள்ற. சொல்லு சாமி.
உலக மும்மூர்த்தி தேவர்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில சஞ்சரிக்கக்கூடியவர். ஆமா, என்னடா சொன்ன? நீ சொன்னது சாமியா? இந்த உலக பிரபஞ்சத்தில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களும் படைக்கக்கூடியவர் யாரு? சாமி சத்தியலோக சாண்டவர்களுடைய பிரம்மதேவர். சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முக பிரம்மனால் படைக்கப்பட்டவை இந்த உலக பிரபஞ்சத்தை அனைத்தும். ஆமா, அப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு நாள் தவறாமல் படியளந்து பசித்திருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவன், உமா மகேஸ்வரன், சிவபெருமான் என்று யாவரும் அறியட்டார். அப்படியாகட்டு சாமி. நந்தி சாமியா, அது மட்டும் கிடையாது சாமி. என் மைத்துனராகிய ஸ்ரீமந்த நாராயணனுக்கு என்ன வேலை? உன்னை போல் துஷ்டர்களை சிஷ்ட பரிபாலம் செய்யக்கூடியவர், அக்கிரமங்களை அழிக்கக்கூடியவர் கடவுள். என்னை போல கெட்டவங்களே. ஆமாடா, இந்த 18 ஆள் இருக்கிறவங்க 18 ஆள் உன்ன மாதிரி கெட்டவன் யாரும் கிடையாது. இல்ல சாமியா, வந்ததுல சாண்டு ஊத்தினே கர சாமியா. யார் அவதா? என்னமேடா ஏப்பா அது என்ன? ஒரு ஆளே பேசுறாங்கன்னு சொன்னாக்கல அது காரணம் இல்லாத யாரும் பேச மாட்டாங்க. ஆமா, சும்மா இருக்கிறவங்களே இடம் போடாம சாமி அடிக்கிறா சாமியா. வீட்டுக்கு கூட போயிடுவாங்க. இது இப்ப தான் நடக்குதா? இதுக்கு முன்னே நடக்குதா? இல்ல வந்ததுல இருந்து எப்படிடா அவ பாக்குறா சாமியா? சாமியா ஏடா அவர் கெட்டு போற முறைக்கிறா. கெட்டு போற முறைக்கிறா. ஆமா, எட்டாந்தா கொஞ்சம் சிரிக்கிறா இல்லையா? அதனால நீ எட்ட வைக்கணும். அது என்ன வைக்கும்? என்னவா இருக்கும்? ஆமா, ஏய் அடி போய் அடி முட்டாங்க போய் ஜாயிச்சிருக்கலாம் ஜாயிங்க. இப்படி மும்மூர்த்தி தேவர்கள் முத்தலிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்த போதும், ஆமா முதலாக மும்மூர்த்தி தேவர்கள் இந்த உலக பிரபஞ்சத்தை நாங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்தோம்? வரத்திலே வரன் தோன்றி, வரனிலே சிவன் தோன்றி, சிவனிலே சக்தி தோன்றி, சக்தியில் நாதன் தோன்றி, நாதனில் விந்து தோன்றி, விந்துவில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுடைய உந்திக்கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடியிடமாக 5 முகம் கொண்ட பிரம்மதேவன் பிறந்தார். ஆமா, அப்படி பிரம்மன் பிற இருந்து என்ன செய்தார்? பிரம்மனுடைய இடது கால் பெருவிரலிலே தக்கன் என்ற ஆணும், வலது கால் பெருவிரலிலே தரணி என்ற பெண்ணும் பிறந்து தக்கன் தரணிய கூடிய 1000 பிள்ளைகளை பெற்றார். எதற்காக? உலகத்தை உற்பத்தி பண்றதுக்கு, உலக பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்வதற்காக. அப்படி தக்கன் தரணிய கூடி பெற்ற 1000 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளாக பிறந்து சன்னியாசம் தவக்கோலம் போன்றது. சன்னியாசம் போயிட்டாங்க, சாமியார் ஆகிடும். சாமியார் ஆயிட்டா உலகம் உற்பத்தி ஆகுமா? ஆகாது சாமி, ஆகல. ஒண்ணு மாதிரி ஆயிட்டாங்கடா. ஆமா ஆமா. மீண்டும் என்ன செய்தார்? மீண்டும் தக்கன் தரணிய கூடிய 50 பெண் பிள்ளைகளை பெற்றார். இந்த 50 பெண் பிள்ளைகளை மும்மூர்த்தி தேவர்கள் நாங்கள் யாருக்கு மனமுடித்து கொடுத்தோம்? விண்ணுலகில் உள்ள சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும், காசிப முனிவருக்கு 13 பெண்களையும், யமனுக்கு 7 பெண்களையும், 3 பெண்கள் தர்மதேவதையாக போனது. இந்த தக்கன் தரணியை கூடி பெற்ற 50 பெண் பிள்ளைகளாலே இந்த உலக பிரபஞ்சத்தையே நாங்கள் உற்பத்தி செய்தோம். அது மட்டும் கிடையாதுப்பா, மேலும் சொல்றவரா
ஆலகால நீலகண்டன்ற பேர் உங்களுக்கு எப்படி சாமி வந்தது? சிவபெருமான் சொன்னீங்க, ஆமா. பரமேஸ்வரன் சொன்னீங்க, ஆமா சாமி. கைலநாதன் சொன்னீங்க, ஆமா. இத்தனை பேர் இருந்தோம். நீலகண்டன் என்ற பேர் உனக்கு எப்படி வந்தது ஆண்டவா? வந்தது உனக்கு சந்தேகம்? ஆமா, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் அவங்க பதிலுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் இந்த டைமுக்கு சந்தேகம் வர நேரம். ஆமா ஆமா, அவங்க ஊரை அவங்க பேசுவாங்க. ஆமா சாமி, அவங்க ஊரை அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க, நம்ம பேசினா காலையில் காசு கொடுக்குவாங்க. நம்ம பேசினா மட்டும் நம்மளுக்கு காசு. ஆமா, அதனால அவங்களை ஏன் பேசுறேன்னு கேட்டா உன் வேலையை நீ பாருங்க. ஆமா சாமி, என்ன சொல்லுவாங்க? உன் வேலையை நீ பாரு. ஆட்ட ஆட வச்சுட்டு நீ பாட்டு நீ ஆடி என்னென்ன பேசக்கூடாதுன்னு சொல்றோம். ஆமா அப்படின்னுவாங்க. ஆமா சாமி, நமக்கு தேவைப்பா வேணாம். ஆமா, விட்டிமல்ல வேணா சாமியா, நமக்கு இருக்கு. ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த திருநீலகண்டன் என்ற பேர் இந்த சிவபெருமானுக்கு வர காரணம் என்ன? ஆமா சாமி, நந்தி சாமி, ஆதி நாளையிலே தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி நாங்கள் கடலையே கடைஞ்சுங்கப்பா. கடலையே கடைஞ்சுங்கடா சாமியா. டெய்லி வீட்டுல எங்க வீட்டுல சாமி கொள்ளு பருப்பு போட்டு கடையிறாங்க. நீங்க எப்படி கடலை கடைஞ்சிங்க சாமியா? வீட்டுல கடையிறது இது கொள்ளு கடையிறாங்க. நம்ம வீட்டுல என்னது அதை தாண்டா கடைக்க முடியும். ஆமா, நீனு அம்மா கொள்பருப்பே போட்டு டெய்லியும் பச்சை மிளகாய் கொள்பருமே கடையிறா. நீ என்ன செய்யணும்? பாசி பருப்பு வாங்கி கொடுக்கணும். அப்ப அது கடையவே தேவையில்ல, போட்டாவே குழஞ்சு போயிடும். பாசி பருப்பு இல்லடா கழுத, அப்படின்னு ஒரு பருப்பு கடையில வைக்கிறா. ஆமா சாமியா, நீ இதை போட்டு கடைஞ்சிட்டு போற. இல்ல சாமி, பாசி பருப்புன்னு ஒண்ணு வைக்குது, அது ஒன்றும் கடை தேவையில்ல, அதே குழஞ்சிரும். ஆதி நாளையிலே அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி கடலை கடைய காரணம் என்ன? ஆதி நாளையிலே தேவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் யாரு? உன்னை போல துஷ்ட அரக்கருங்க. அரக்கர்னா யாரு? கெட்டவன். ஆமா, எத்தனை முறை தேவர்கள் அரக்கர்கள் எடுத்து எதிர்த்து சண்டை செய்தாலும் வெற்றி காண முடியல, தோல்வியே மிஞ்சியது. அந்த கொடிய அரக்கரை மடிக்க வேண்டும் என்றால் தேவர்களுக்கு 5 கிரகங்கள் அணுகக்கூடாது. ஆமா சாமியா, நரை திரை பிணி மூப்பு சாக்காடு என்ற 5 கிரகங்கள் அணுகக்கூடாது. இந்த 5 கிரகங்கள் அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடலை கடைந்து கடலிலே கிடைக்கக்கூடிய தேவமிர்தத்தை தேவர் பூசிக்கணும். அப்படி என்ற பெருநோக்கத்துடன் தேவர்கள் ஆலோசனை செய்து நாங்கள் என்ன செய்தோம்? என்னடா நாங்க பாத்திரத்திலே கடைஞ்சிங்க, சாமானத்திலே கடைஞ்சிங்க. ஆதி நாளையில இந்த தெருக்கூத்து ரெடி பண்ண சொல்லவே இந்த கோமாளி என்றவனே ஒருத்தனை விட்டுட்டுக்கணும். பாட்டுக்கு அதை எதோ தெரிஞ்சு தெரியாது ஏதோ சொல்ற கட்டிக்கு சொல்லின்னு போயினாக்கலாம். நாங்க எதுனா ஒன்று சொல்றப்பதான் நாங்க பாத்திரத்திலேடா கடைஞ்சிங்கன்றா இவன் சாமானத்தில் கடைஞ்சான்றான். நாங்கள் கடலை கடைந்தது எப்பேற்பட்ட இடம்? திருப்பார் கடலையே ஒரு பால் பாந்திரமாகவும், மதுமேறுகிறி என்று சொல்லக்கூடிய இமயமலையே ஒரு மத்தாகவும், வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை தாம்பு கயிறாக அணிந்து தேவர்கள் வாழ்ப்புறமாகவும் அரக்கர்கள் தலைப்புறமாகவும் ததிமதனம் செஞ்ச கடலை கடையிறான். அப்படி கடலை கடைகிற நேரம் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்புக்கு வலி தாங்க முடியாமல் அதனுடைய விஷத்தை அந்த அமிர்தத்திலே கக்கிவிட்டது. அப்படி கக்கி உடனே நான் என்ன செய்தேன்? எந்த தேவர்களை காட்பதற்காக புனிதமான அமிர்தம் கடைந்தோமா, அப்பேற்பட்ட புனிதமான அமிர்தத்தையே வாசி விஷத்தை கக்கி விட்டது. விஷாமிர்தத்தை தேவர்கள் உண்டானால் தேவர் மடிந்து விடுவார் என்ற நினைத்த நான் என்ன செய்தேன்? ஓடி சென்ற அந்த விஷாமிர்தத்தை வாரி என்னுடைய வகையிலே போட்டேன். ஓடுகிற நேரம் என் உடலோ நீல நிறமாக மாறியது. ஆமா, இதை யார் பார்த்தா? என் தேவியான பார்வதா பார்த்து விஷாமிர்தத்தை கணவர் உண்டதே உண்டானால் மடிந்து விடுவார் என்று நினைத்து ஓடோடி வந்து என் கண்டத்தை இருக்க பிடிச்சா. சாமி, எங்க பாட்டி அப்படி என்ன பிடிச்சிட்டாடா? அப்படி ஒரு பாவன் என்ன பிடிச்சிட்டா. அப்படி தேவியான பார்வதா என் கண்டத்தை பிடித்த உடனே வாயில் இருக்கக்கூடிய விஷமிர்தத்தை இந்த பூமி மீது நான் துப்பினேன். தேவியான பார்வதா என் கண்டத்தை பிடித்ததனாலும் ஆலகால விஷத்தை நான் உண்டதனாலும் ஆலத்தை உண்ட திரு நீலகண்டன் என்று எனக்கு ஒரு பேரு. என்ன பேரு? நீலகண்டன் பேரு இப்படித்தான் வந்து. அது மட்டும் கிடையாது, இந்த விஷத்துக்கு இன்னொரு பேரு நஞ்சு என்று சொல்லக்கூடியது விஷம். விஷத்துக்கு நஞ்சு என்று பேரு. அந்த நஞ்சு விஷத்தை நான் உண்டதனால எனக்கு இன்னொரு பேரு என்ன? நஞ்சுண்டேஸ்வரன் இன்னொரு பேரு. நஞ்சை உண்ட ஈஸ்வரன். அது மட்டும் கிடையாது, மேலும் என்னடா பாப்பா சொல்றேன்.
இன்னொரு சந்தேகம் சாமி. ஏடா சொல்றான் ஒரு முடிவை எப்படி சொல்லி உட்காந்து கேளு சாமி. தாழதி தில்லையிலே திருட்டு கூத்தாடி என்ற பேர் உங்களுக்கு எப்படி சாமி? அடடா, எதற்காக உலக மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய கடவுள் நீனே. ஆமா. எதற்காக தில்லை என்று சொல்லக்கூடிய அம்பல மேடையிலே காலி இடத்திலே திருட்டுத்தானமா நீ ஆட்டாடின? எல்லாத்துக்கும் சாமி ஆனீங்க. காலை பிடிச்சி காலை விடுவியா? அதை சொல்லணும்னா விட மாட்டேன். சீக்கிரமா எதனா கிணத்துல போட்டு போயிடுவோம். முடி போட்டு சொல்றேன். சாமி, உலக வழக்கம் கிண்ணர் கிம்புருடர் சித்தர் வித்தியார் என்று சொல்லக்கூடிய சுருள் 33 கோடி தேவர்கள் 45,000 சப்த ரிஷிகள் அஷ்டவசிக்கல் மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவலோகத்திலே மாதம் ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். அந்த தேவர் சபையிலே ஆண் மக்கள் மட்டுமே அனுமதி. ஆமா. யாரு? ஆண் மக்களுக்கு. ஆண் மக்களுக்கு மட்டும்தான் தேவ கூட்டத்தில் அனுமதி. ஆமா. பெண்களுக்கு கிடையாது. இருந்தாலும் என் தேவியான பார்வதா ஒரு நாள் தேவ சபைக்கு ஆண்களுடன் வந்து விட்டார். அப்படி வந்த பார்வதா தேவ சபையிலே அனைத்து தேவர்களும் அமர்ந்திருக்கிற சபையிலே எழுந்து மன கர்வத்தோடு பேசுகிறார். 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஒரு ஆண்மகனுக்கு தைரியம் இருந்தாலும் சரி, என்னுடைய பரதநாட்டியம் ஆடுவதற்கு போட்டி ஆட்டத்துக்கு வரியா? போட்டி ஆட்டத்துக்கு யாருக்குன்னா தைரியம் தான். ஆமா. கேக்குறடா பொம்பளை. ஆமா. தேவ சபைக்கு வந்ததே முதல் குற்றம். ஆமா. ஆண்களிடத்திலே எழுந்து பேசியது இரண்டாவது குற்றம். மூன்றாவது குற்றம் இந்த தேவ சபையிலே எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் உள்ளதா என்று மன கர்வத்தோடு பேசுறார். ஆமா. காரணம் என்ன? இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக பார்க்கிற நேரம் இந்த உலக பிரபஞ்சமே நீர்நிலையான சமமான நீர்நிலை. அந்த நீர்நிலையிலே ஓங்கி ஒரு துசக்கம்பம் 1000 வருடம் ஓம் 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 என்று விண்ணை முத்து அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்க அந்த துசக்கம்பம் ஒரு நாள் படீர் என்று வெடித்து இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக பிறந்தது அந்த சக்தி. எனக்கு முன்னவே பிறந்துட்டாரா? அந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியது நான் தானே என்ற கர்வத்தோடு தேவசபையிலே இருந்து பேசுகிறார். அனைத்து தேவரும் மௌனமாக்குறாங்க. காரணம், பார்வதா இடத்திலே யார் ஒருவன் போட்டிக்கு சென்றாலும் நிச்சயம் வெற்றி கிடையாது, முடியாது, தோல்விதான். இந்த பயத்துல அனைத்து தேவரும் அமைதியாக்குறாங்க. இருந்தாலும் ஒரு பெண்மணியானவள் கர்வத்தோடு இப்படி பேசுகிறாள் என்று நினைத்த நான் என்ன செய்தேன்? அடியே பார்வதா, 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஒரு ஆண்மகனுக்காவது தைரியம் உள்ளதா என்னுடைய போட்டியாட்டாடன்னு கேட்கிறேன். என் அடியில் இவனுக்கு கர்வம். உன்னோட போட்டியாட்டாட நான் தயார், நான் ரெடி. நானும் ஒரு ஜம்பகமா சொல்லிட்டேன். இந்த ஆட்டத்தை பத்தி நமக்கு தெரியாது, என்னன்னு கூட தெரியாது, நாட்டமே கிடையாது. இந்த ஆட்டத்து மேல நமக்கு நாட்டமே கிடையாது. ஆமா. அப்படி என்று சொன்னபடினே நானும் இந்த பார்வதாலம் நாட்டிய ஆடிய இடம் எங்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அம்பல மேடையிலே பரதநாட்டியம் ஆடுகிறோம். நானும் பார்வதாலும் இருவரும் சரிசமமாக பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பதும் கிடையாது, தோல்வி என்பதும் கிடையாது, இருவரும் சரிசமமாகவே ஆடிக்கொண்டிருக்கிறோம். என் மனசுல ஒரு பையன்பா. என்ன சாமி? இந்த பார்வதா இடத்திலே முக்கன் படைத்த சதாசிவன் தோல்வியை கண்டதே உண்டான உலக மக்கள் நம்மளை பழித்து பேசுவாங்க. ஆமா சாமி. காரணம் என்ன? மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமசிவனே இந்த பார்வதா இடத்திலே தோல்வி அடைந்து விட்டார் என்ற உலக நிந்தனைக்கு ஆலோகம் என்று பயந்த நான் என்ன செய்தேன்? எப்படி ஆவலும் இந்த பார்வதால ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பரதநாட்டியம் ஆடிக்கொண்டு என் காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே அருந்து விழும்படியாக செய்தேன். விழுந்த குண்டலத்தை மீண்டும் நான் என்ன செய்தேன்? ஒரு காலிலே பரதநாட்டியம் ஆடிக்கொண்டு மற்றொரு காலிலே எடுத்து என் காதில் மாட்டினேன். அதை போல் பார்வதா கையில ஆட முடியல. ஆட முடியாது சாமி. ஏண்டா? ஒரு 1000 பேர்ல சதுரான சபையில ஒரு ஆம்பளை கூட காலுக்கு கேரளா ஒரு பெண்மணி ஆட முடியாது சாமி. ஆட முடியல. ஆமா. அப்படி பார்வதா இடத்திலே நான் நயமாக தாண்டவம் ஆடியதற்கு எனக்கு என்ன பேருப்பா? என்ன பேர் சாமி? இல்லை அம்பல நடராஜர் என்று எனக்கு ஒரு பேரு. நடராஜரை பாத்துக்கிறேடா? பாத்துங்க. பார்த்தா நேர்ல பார்க்கல, சீன்ல பாத்துங்க. அங்க பாரு, கால தூக்கி ஆடுறாரு. உலகக்காரருக்கு நேர கால தூக்கி ஆடுறாரு. ஆமா ஆமா. அவரே நானு, நீனே அவரு, நானே அவரு. ஆமா சாமி. அது மட்டும் கிடையாது. இப்படி என்னுடைய லீலைகளை சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ சொல்லிக் கொண்டிருக்கலாம். உலக வழக்கப்படி இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவங்களுக்கு நாள் தவறாமல் சென்று படியளந்து பசித்திருக்கணும். உலக மக்களுக்கு நான் படியளக்க போனோம். படியளக்கும் போவதாக இருந்தாலும் அந்த புறத்திலே தேவியான பார்வதாலா லைட்டா வளையத்தில் விடவாங்கின போனோம். அப்படியே ஆகிட்டு சார். நீ எங்க போற? கூட்டுக்காரி இல்ல. சரியா போச்சப்பா, சரியா போச்சான் எப்பா. அப்படி என் தேவியான பார்வதால அழைக்கணும். உங்க கூட்டுக்காரி கூப்பிட்டு என் கூட்டுக்காரி கூப்பிடு. நீ ஆள் சரியில்லை, நீ போகாத. கூட்டுக்காரி விட்டு என் கூட்டுக்காரி கூப்பிடுறான்.
வணக்கம்மா. வணக்கம். ஆமா கண்ணே வந்த உடனே பார்த்த உடனே ஆமா அம்மான்னு வணக்கம் சொல்றீங்க. ஆமா ஆமா. என்ன காரணம்? பொம்பளைங்க நான் மதிச்சு பழக்கம் எப்படியும். ஆமா எல்லாருமே சொல்றாங்களே என்ன பொம்பளை என்ன கொஞ்சம் கூட நீ மதிக்கிறது இல்ல. இல்ல இல்ல அப்படி உண்மையம்மா? இல்லம்மா. பாரு கேளு அம்மா. அம்மா உண்மையா பொய்யா? மதிக்கிறேன். ஆமா பொம்பளைங்களை மதிக்கிறோம். ஆமா மனுஷன் மனுஷன். ஆமா இல்லையா? பொம்பளைங்க மதிக்க கட்டாரம் சார் ராஜா. ஏய் ராஜா என்னடா பேசுற? கூப்பிட்டி அப்படியே இல்லம்மா. ஏப்பா சும்மா தான் படம் இல்ல. வர எவ்வளவு சீக்கிரம் வராங்க. அப்படி கண்ணே வந்த உடனே அம்மா என்ன சொல்ற கண்ணே? ஆமா இப்படி நான் வந்திருக்கேனே நான் யாரு? ஆமா என் பெயர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? ஆமா சொல்றவா சொல்லு. பரவந்தராஜனோட குமார்த்தியாக என் பேர் தான் பார்வதி. ஓ உன் பேர் தானா? ஆமா ஆகட்டம்மா. அப்படி பார்வதி என்று சொல்லிவிட்டேனே கண்ணே. நான் யாரை மணந்திருக்கிறேன்? யாரம்மா? சொல்றவா சொல்லு. நான் யாரை மறந்திருக்கிறேன்? முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த சதாசிவமூர்த்தி. ஆமா அவரை மறந்திருக்கிறேன். சிவபெருமான். ஆமா அப்படி மறந்திருந்தாலும் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா இல்லையா? அப்படி தெரியுமா உனக்கு? சொன்னா சொல்றவா. ரொம்ப அடங்கதில்லம்மா. நீ என்ன அப்படி உட்காந்து நல்லா உட்கார சொன்ன உடனே நல்லா உட்காந்து சேர்த்தா நல்லா கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா இருக்குதா? சொன்ன மாதிரியா? சொன்ன பேசி கேட்காத புள்ள. அப்படி கண்ணன் எனக்கு எத்தனை பிள்ளைகள் கண்ணன்? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்? ஆமாடா. யாரு என்னம்மா? யாருக்கு? கண்ணன் விநாயகன் 1, வேலவன் 2, குண்டோதரன் என்று சொல்லக்கூடிய 3. எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க கணக்கு பார்த்தா இந்த உலகத்துல. அப்ப இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு மகள் யாரு? யாரம்மா? ரதிதேவி. உலகிலே அழகில் மிக சிறந்தவள் யார் தெரியுமா? ரதிதேவி. ஆமா அவன் என் மகதான். உங்க மக? ஆமா ஆகிட்டோம். அப்படி இத்தனை பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் இன்றைய தினத்துல எதுக்காக வந்திருக்கிறேன் சொல்லு. சொல்றேன்.
இந்த நேரத்துல மண்டார் ஒரு முடி உத்தரவு பெற்றுவியா? சொல்லிட்டு வந்தோம் சீக்கிரமா. என்ன சொன்னாரு? சத்தியமா சொல்லிட்டாரு. என்னன்னு சுருக்குமா வர சொன்னாரு. போலாமா? போலாம். பார்வதான் நாகபூஷணம் கொண்ட கைலாயத்திலே முக்கன் படைத்த சதாசமன் இருக்க நேரம் நந்தியை விடுத்து பார்வதா வர வேண்டும் என்று அழைத்தவுடனே ஓடி வந்து என் பாதத்தை பணிந்திருக்கிறேன். அதனால நீ எப்படி இருக்க வேண்டும்? கண்ணே பார்வதா, அந்த சோதி மூடி மலையறந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக சக்தியாக தோன்றி இருக்க நேரம் இந்த சக்தியை தோன்றி இந்த சிவபெருமானை மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உடனே உன்னிடம் இருந்த நெற்றிக்கண்ணை எனக்கு தானமாக கொடுத்தார். அந்த நெற்றிக்கண்ணை தானமாக பெற்ற நான் என்ன செய்தேன்? நெற்றிக்கண்ணை திறந்து மீண்டும் உன்னை எரித்தேன். இரண்டாவது பிறவியாக நீ யாருக்கு மகளாக பிறந்தார்? தக்கேஸ்வரனுக்கு மகளாக தாட்சாயினி என்ற பெண்ணாக பிறந்து என்னோட நீ ஓடி வந்துட்டு ஓடி வந்து பொம்பளை வேண்டாம் ஆசைப்பட்டா ஓடிதான் ஆகணும். கேட்டேடா, இவன் என்னைக்கு ஓடி வந்தாலும் இப்போ உலகமே ஓடுறதுல உலகமே ஓடி திரும்புது. தக்கேஸ்வரனுக்கு மகளாக தாட்சாயினி என்ற பெண்ணாக பிறந்து என்ன காதல் திருமணம் பையா? காதல் திருமணம்னாலே அவன் தாண்டா. தமிழ் தெரியல, பூரா இங்கிலீஷ் தான். அப்படி தக்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயன் என்ற பெண்ணாக என்னை மணந்து மீண்டும் என்ன செய்தார்? தன் தந்தையான தக்க பெருமான் என்ன செய்கிறான்? இந்த சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்று மரணையாக செய்கிறான். மரணையாகத்தை தடுத்து வருகிறேன், சென்று வருகிறேன் நாதா என்று கேட்கிற நேரம், கண்ணே தாட்சாயனி, உன் தந்தையான தக்கேஸ்வர என்ன நீ காலை பிடிச்சாலும் உன்னுடைய வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுக்க மாட்டான், நீ போகாதமான்னு நான் சொல்றேன். நான் போய் நிச்சயம் தக்கன் என் தந்தையான தக்க பெருமன் செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்துறன்னு இவன் கேட்கிறேன். நான் வேண்டான்னு சொல்றேன். வேண்டாம், அப்போ ஆம்பளை பேச்சுக்கு அப்பயே மரியாதை கொடுக்கல. அப்ப நான் என்ன சொன்னேன்? தாட்சாயணி, என் வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் சென்று உன் தந்தையான தக்க பெருமன் செய்யக்கூடிய மரண யாகத்தை நிறுத்தினால் ஆச்சு. இல்லை என்றால் உன் தந்தையாக செய்யக்கூடிய அந்த யாகத்திலே விழுந்து நீ சாகனைய மூஞ்சல் முழிக்க தந்தையிட செவன் என்று எவ்வளவோ வற்புறுத்தினா அவங்க அப்பன் பேச்சு கேட்கல. அவன் தந்தையாகிய தக்கேஸ்வரன்
செய்யக்கூடிய யாக வேள்வியிலே விழுந்து இரண்டாவது பிறவியும் போயிட்டா. மூன்றாவது பிறவியாக தேவி பார்வதா நீ யாருக்கு மகளாக பிறந்தார்? மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதா என்ற பெண்ணாக பிறந்து என்னை மணந்திருக்கிறார். என்னுடைய பொற்பாதத்தை படித்ததனால என்றென்று என் இடபாகத்தில் மட்டும் சுகசேமமாக வாழ்வாய். எனக்கு இடம் உண்டுதான். சக்தி இல்லைடா, சிவம் இல்லை, சிவம் இல்லைடா, சக்தி இந்த உலக மக்களுக்கே தெரியும். ஆமா, இந்த அளவு எனக்கு ஒண்ணு கேட்டா கண்ணி பார்வதா சுவாமி, அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த கைலநாதனும் இப்போ உமா பார்வதாலும் சதிமதிமாக்கிற நேரம் எதுனா ஒரு சந்தேகம் கொணன்னு என்ன நோன்றதம்மா. நான் கோபம் வந்த உடனே நெத்து கண்ணு தெரிந்து இவளுக்கு எரிக்கிறது. எத்தனை முறையை நம்ம அடித்தாலும் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிறவி எடுத்து என்னையே தான் கல்யாணம் பண்ணுறான். இப்போ வேற பாடும் கிடையாது. செய்யும் எந்த பொம்பளை சந்தேகம் ஒரு ஆம்பளை மேல கண்ணி பார்வதா ஏபியா வாங்க. சந்தேகமே பண்ண எரிக்கா கம்முன்னு வாய்மொழி சிரிக்கிறா பாரு. உலகத்திலே கொடிய விஷம். விஷம்னா என்னடா? மருந்து. பால்டாயில்னு சொல்றங்க, எக்காலசன் சொல்றங்க. இந்த மருந்துக்குன்னா பவரான மருந்து கொடிய விஷம் எது தெரியுமா? சந்தேகம்ன்றதுதான். ஆமா சாமியா, இந்த சந்தேகன்ற வீட்டு எந்த வீட்டுல வந்தாலும் அது சரித்திரமா வாழ்ந்தது கிடையாது. ஆமா, சந்தேகன்றது சின்ன முளப்பையா தான் வரும். ஆமா சாமியா, அது போய் கடைசியா சாவுல முடிஞ்சு போயிடும். உண்மைதான் சாமியா. ஏண்டா? ஆமா, எத்தனையோ நாள் என்னிடம் ஒரு சந்தேகம் அது என்ன இது என்ன இது என்ன இது என்னன்னு போட்டு வம்பையில கருத்தா நானே கோபம் இருக்க முடியாது. சொல்லு, ஒரு சந்தேகம் தான் யாக்கிரம் பத்தி கண்ணே பார்வதா சுவாமி, இந்த உலகுக்கு நாம் எவ்வாறு உள்ளோம்? அம்மையப்பனாக இருக்கிறோம். இருந்தாலும் இந்த அம்மையப்பனுக்கே சந்தேகம் என்றால் உலக மக்களுக்கு சந்தேகம் நிச்சயம் வரதான் செய்யும். உலக மக்களுக்கு வரதான் செய்யும் இல்லையா? அம்மையப்பனா மட்டும் இப்ப நானும் என் பொம்பளையும் பேசுறேங்க. உனக்கு என்ன வேலை? போடா. பார்வதா, உலகுக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய நம்ம கைலநாதனும் பார்வதாலும் எனக்கு சந்தேகம் என்று உனக்கு வந்ததுன்னா எனக்கு கோபம் வராத அளவுக்கு நீ கேட்கணும். கோபம் வர அளவுக்கு கேட்டீங்கன்னா மீண்டும் நான் என்ன செய்வேன் திறப்பேன். ஏமா கேட்கிற கேள்வி கேட்டாதான் பதில் சொல்ல முடியும் சாமி. கண்ணே பார்வதா கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே இருக்குது. கம்பெனியா பிறந்தாவே சந்தேகம் தான் வந்துருச்சு. என்னதான் பண்றதுமா? அதுக்கோசரம் இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் எத்தனையோ கல்லை வச்சு கும்பிடுறாங்க. ஒரு மரத்தை பார்த்தாலும் கும்பிடுறாங்க. ஒரு நிலையில பார்த்தா கூட ஒரு சாமின்னு கும்பிடுறாங்க. அப்படி இந்த உலகத்திலே முதல் தெய்வம் என்பது யாரு? கண்டி பார்வதா, இந்த உலக பிரபஞ்சத்திலே பார்க்கிற நேரம் கிண்ணர் கிம்புருடர் சித்தர் வித்யாரனை சொல்லக்கூடிய சுரல் 33 கோடி தேவர்கள், 48,000 சப்தரிஷிகள், அஷ்டவசுக்கள், மும்மூர்த்தி தேவர்கள், எத்தனையோ தேவாதி தேவர்கள் இருந்தாலும் இந்த உலகிலே முதல் கடவுள் யாரு? இதுதான் உனக்கு சந்தேகம். உலகத்திலே முதல் தெய்வம் எத்தனையோ கடவுள் கும்பிடுறாங்க. முனியப்பனை கும்பிடுறாங்க, வேடிய பண்றாங்க, அந்த பக்கம் காலியா பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா முதல் கடவுள் யாரு? உலகத்திலே முதல் கடவுள் யாரு? கண்டி பார்வதா, இந்த உலக பிரபஞ்சத்திலே முதல் கடவுள் யார் என்று சொன்னால் இந்த உலக பிரபஞ்சத்தை முதலாக பார்க்கிற நேரம் எங்கு பார்த்தாலும் சரியான நீர்மயமாக இருந்தது. அந்த நீர்மயத்திலே ஒரு துசக்கம்பு ஓங்கி வளர்ந்து 1000 வருடம் ஓம் 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 என்ற ஓங்கார சத்தத்துடன் விண்ணை முட்ட அளவுக்கு வளர்ந்தது. அந்த துசக்கம்பு ஒரு நாள் படீர் என்று விளைத்து இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியது இந்த சக்தி. யாரு? நீந்தாமா. நாம் தான். இந்த உலகத்திலே முதல் தெய்வம் நாம் தான். அப்படின்னா உலகத்திலே பெண்கள் தான் முதல் தெய்வம், ஆண்கள் கிடையாது. அந்த எத்தனையோ பொம்பளை இருந்தாலும் அதுல முதல் பொம்பளை நீனு. நானு. என்ன சக்தியா? ஓம் சக்தியா? நோம்பு சக்தி இல்லடா, அது ஓம் சக்திடா. ஓம் சக்தியா? முதலாக இந்த உலக பிரபஞ்சத்திலே தோன்றியது சக்தி தாமா. நீ தான் ஒரு பேச்சு சொன்னமா, ஒரு பேச்சுக்கு ஆட்டத்தை பார்த்தியா? அப்படி ஓம சக்தி ஆட்டத்துல கிளங்கெல்லாம் கலந்து போச்சு. உலகத்திலே முதல் தெய்வம் நானு. ஆமா, அப்படிங்கும்போது எந்த தெய்வத்தை நான் மதிக்கணும்? போய் பார்வதா, பெரியவங்க சொல்லிக்கிறாங்கம்மா, பொம்பளை பத்தி புடக்கிறதுல இருக்குல்ல. எதுக்கு? ஏன்னா பெண் புத்தியோ பெண் புத்தி,
ஆத்திரம் அருவுக்கு செத்துருவேமா. யாருக்கு? எங்களுக்கா இல்ல கண்ணே பார்வதா, உலக பிரபஞ்சத்திலே முதல் கடவுள் யார் என்று சொன்ன உடனே உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியது சக்தி என்று சொன்ன உடனே நீ ஆட ஆரம்பிச்சுட்ட. கண்ணே பார்வதா, உலகத்திலே முதலாக தோன்றியது சக்தியா இருந்தால் அடி சக்தி கிசா மையா நோடி பார்வதா. கண்ணே பார்வதா, பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியது சக்தியா இருந்தாலும் இந்த சக்தியை அடைக்க ஆளக்கூடிய ஆண்மகன் அன்னளவா உயர்ந்த கடவுள். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு பெண்ணானவள் இருந்தாலும் அவன் தாலி கட்டிய கணவனுக்குள்ள அடக்கம். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசியா இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்தை ஆளக்கூடிய ஒரு கலெக்டரா இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை அந்த தாலி கட்டிய கணவனுக்குள்ள அடக்கமா. உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றிய சக்தியா இருந்தாலும் இந்த சிவனுக்குள் அடக்கம். நீ கடவுள், நான் தாண்டி முதல் கடவுள். சாமி நீங்க கடவுளா இருந்தாலும் சாமியம் சந்தியாரும் சூரியன் கடவுள் நீங்களே பிரிக்காதீங்க. உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்குது. உலக மக்கள் சொல்லணுமா? கண் பெருமே தானே பேசக்கூடாது. காலையில உதிக்கக்கூடிய சூரியனும் இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரனும் அவங்க எல்லாம் உலக மக்கள் தினமும் சொல்லு. நீங்க சொல்லு. இந்த உலக பிரபஞ்சத்திலே எத்தனையோ கடவுள் இருந்தாலும் இந்த உலக மக்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் ரெண்டு கடவுள். காலையிலே உதிக்கக்கூடிய சூரியனும் இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரனும். இந்த ரெண்டு கடவுள் தான் உலக மக்கள் கண்ணார பார்த்த கடவுள், கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். பெருமான் எப்படி இருந்தாரா, முனியாப்பம் எப்படி இருந்தாரா, மாரியம்மா எப்படி இருந்தாலும், காளியம்மா எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. எப்படி மலக்கப்படுத்திருந்தாலும் அதெல்லாம் தெரியாது. மாரியம்மா அதெல்லாம் பாத்திர நீனு. உலகத்துல எத்தனை ஆளுக்கு வருதுடாடே, உனக்கு வரலையடா. எனக்கெல்லாம் வந்துச்சுன்னா வேற ஆளுக்கு மாற்றி விட்டுறது தான். வந்துச்சுல்ல 4 வருஷத்துக்கு முன்ன குருமா இல்ல, அது கொரோனா. அதுதான் அதெல்லாம் வேற ஆளுக்கு மாற்றி விட்டுட்டேன். ஆமா, அப்படி இருந்தாலும் ஏண்டா உலக மக்களுக்கு கண்ணால் தெரிந்த கடவுள் ரெண்டு கடவுள். பகலிலே உதிக்கக்கூடிய சூரியன், இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு உனக்கு சந்தேகம் பார்வதா? இந்த சூரியன் சந்திரனும் யாருன்னு உனக்கு தெரியும். அது சூரியனோ சந்திரனோ பெண்ணே. பகலிலே உதிக்கக்கூடிய சூரியனோ என்னுடைய இடது கண், இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரனோ என்னுடைய வலது கண். என் இரு கண்களை மூடி கொண்டால் இந்த உலக பிரபஞ்சமே இருளாகிவிடும். சூரியனும் சந்திரனும் நான் தாண்டி. சூரியனும் சந்திரன் நீங்களே. உண்மைதான், ரெண்டு கண்கள். ஆமா, என்னுடைய ரெண்டு கண் தான் சூரியன் சந்திரன். அப்படியா? அது மட்டும் கிடையாது. உலகத்துல மரம், செடி, கொடி, புல், பூண்டி, பூச்சி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ உயிரினங்களா இருக்குது. உண்மைதான். அது உலகத்துல கடவுள் இல்லையா? கண்ணி பார்வதா, உன்னோட சந்தேகத்தை நான் சுருக்கமா சொன்னா, இந்த உலக பிரபஞ்சத்தில் உள்ள மரம், செடி, கொடி, மலை, மந்தாரம், ஆறு, சொன்ன கடல், இந்த உலக பிரபஞ்சமே நான் தான். நான் அசையாவிட்டால் இந்த உலகில ஒரு அணுவும் அசையாத, அனைத்தும் நான் தாண்டி அப்படின்னு உன் நினைப்பு பேர் சொல்லுவாங்களாம். பூனை கண்ணு முடிச்சுன்னா உலகமே 2 பொண்ணு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி உன் நினைப்பு. இவருக்கு தெரியாது பாவம். உலகத்திலே முதல் தெய்வம் யார் இவருக்கு தெரியாது. விளக்கமா சொல்லாமா?
ஆட்டி படைக்கக்கூடியவர் எங்க அண்ணன். அந்த கண்ணன் இந்த பரந்தாம ஐயா ஏழு மலை மேல தங்கணும் அவரு. என்ன நான் சாதாரணமா ஒன்னும் தங்கிருந்தாங்க ஒரே ஒரு மலை. எங்க அண்ணாச்சி 7 மலை. ஆமா ஆமா. அப்படி 7 மலை மேல உட்கார்ந்து உலகத்தையே ஆட்டி படிக்க கூட ஒரு எங்க அண்ணன். அவர் தான் உலகத்திலே முதல் கடவுள். இந்த உலக மக்களுக்கே தெரியும். இவர் பீத்திக்கிறாரு. அவங்க அண்ணனுக்கு பெருமை புகழடா. பையன் தேவியான பார்வதா சொல்றா, உலகத்திலே முதல் கடவுள் எங்க அண்ணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் சீனிவாசன் வெங்கடாஜலபதி 7 மலை மேலக்கிறாரு. இந்த ரகுராம வெங்கடாஜலபதி எங்க அண்ணன் தான் உலகிலே முதல் கடவுள். உலக மக்கள் கும்பிடுறாங்களாம் கோவிந்தா. இப்ப இவங்க அண்ணனை பத்தி சொன்னா, இப்ப இவங்க அண்ணனை எங்க அண்ணன் பத்தி என்ன உனக்கு தெரியும்? எங்க அண்ணன் பத்தி உனக்கு கண்ணே பார்வதா, உலகிலே முதல் தெய்வம் அண்ணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் சீனிவாசன் வெங்கடாஜலபதினு சொல்றேன். ஒன்னை எப்பேற்பட்ட ஒன்று எப்பேற்பட்ட கொஞ்சம் வேற சொல்லி பாரு. கண்ணே பார்வதா, அவன் தாண்டித்த புயல் கொட்டியவன் வேண்டி பிச்சை எடுத்தான். எங்க அண்ணன் தான் உலகத்துல முதல் கடவுள்னு சொல்றாளே. ஆமா. இவங்க அண்ணன் எப்பேற்பட்டவங்க இவளுக்கு தெரியல. மார்கழி மாசம் பிறந்தா போதும்பா. ஆமா. ஏடா மாசம்? மார்கழி மாசம். மார்கழி மாசம் பிறந்தா போதும். ஒரு கையில சங்கு, ஒரு கையில சாமகலத்தை எடுத்துன்னு ஊர் ஊரா டைண்டையும் பவுன்னு சங்கு ஊதுறது தாசம் உங்க அண்ணன். ஆமா. எப்படா பிச்சை எடுக்கிறான்ப்பா? ஆரித்தில போடுறான் கோவிந்தா கோவிந்தா. ஆரித்தில போடுறான் அரிசியில போடுறான் கோவிந்தா கோவிந்தா. கூடையில போடுறது அவங்க ஒண்ணா. கொல்லு கூடையில போடுறது. கொல்லு கூடையில் போடுறான் கோவிந்தா. கூடையிலடா, அதான் கூடையில போடுறது. அப்பேற்பட்ட ஊர் ஊரா சங்கு ஊதி சாம்பல் அடிக்கிற தாச அண்ணன் பகிசி. அது மட்டும் கிடையாது. மார்கழி மாசம் தரலாம் போறோம்மா. எங்க அண்ணன் ஊடு ஊடா பிச்சை எடுக்கிறான். ஐயா நீ கூட போட்டு சொல்லுங்க. கேட்டு பாரு, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க அண்ணன். கண்ணே பார்வதா, இப்ப மார்கழி மாசம் பிறந்தா உங்க அண்ணன் சங்கு சாமகால் அடிச்சு பிச்சு மட்டும் எடுக்கிறதுல என்னென்ன வேலை செய்யறான்? மாடாடு மேய்த்தவன் கொண்ட சங்கு சாமகாலம் ஊதி பிச்சு மட்டும் எடுக்கிறதுல ஒன்னு என்னென்ன வேலை செய்யறான்? மாடாடு மேய்த்தவன், மந்தல் காவல் காத்தவன். ஏண்டி கோபியரிடத்திலே பல்லை காட்டி சேலையை முகர்ந்தவன், ஆயல் போல் பிடித்தவன், ஆடு மாடு மேய்த்தவன். சுருக்கமா சொன்னவங்க ஒன்னும் மாமிய கிட்ட போனவன். சரியா போச்சு, அவங்க ஒன்னும் கூலி போயிடுச்சா? போய் மாமியா கிட்ட போயிருங்கிறான். அவங்க அண்ணன் மாமியா கிட்ட போயிருந்தாலும் பரவாயில்லடாப்பா. மாடாடு மேய்ச்சிட்டு அலுப்புக்கு மாமியா கிட்ட கூட படுத்துனுங்களாம். இன்னொரு வேலை செஞ்சுக்கிறான். அத சொல்லிட்டடா. கூட்டி கொடுத்தவன் மாடாடு மேய்த்து மத்தால் அடிப்பட்டு மாமியா கிட்ட போயிருந்தாலும் பரவாயில்லப்பா. இன்னொரு சமாச்சாரம் சொன்னேனே கேட்டியா? என்ன சாமியா? தன் உடன் பிறந்த தங்கையான சுபத்ரா தேவி அந்த அர்ஜுனனுக்கு தன்னோட கூட பிறந்த தங்கச்சியை அடுத்தவங்க கூட்டி வச்சுவேன். பார்த்தாங்க. இவனை உலகிலே முதல் கடவுள்னு சொன்ன யாரா நம்புவான்? செருப்புல தான் போடுவாங்க. ஐயா இப்படி பாத்தியா, எங்க அண்ணன் கூட்டி கொடுத்தவன் மாடாடு மேய்ச்சவன். இதெல்லாம் ஒரு கேவலம். மாடாடு மேய்க்கிறதா இந்த உலகத்துல ஒரு கேவலம் இல்ல. ஆனா இவர் ஒயிட்ட மட்டும் எடுத்து சொன்னு வச்சுக்க. ஐயா காரி 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 எதுவுமே முயவங்களும் தெரியாது. வேணுமா கூட்டி வச்சுங்கிறானே. என்ன தேட கூட்டி வச்சாங்க? எங்க அண்ணன் வந்து நேரில் போய் பார்த்தாங்க. இப்படி இப்படியே பக்கமா போய் நின்று கூட்டி வச்சாங்களா? ஏமா பிச்சை எடுக்க போறாரா? எப்படி கணக்கு?
ஐயா எங்க அண்ணனை பத்தி ஒரு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஒன்னும் பகிஷா பிடிக்குது. உங்க இவர் பகிஷா எப்படி தெரியுமா? எப்படி சொல்றேன் சொல்லு. மார்கழி மாசத்துல ஊடு ஊடா டவின் அடிச்சு எடுக்கிறாங்க. பிச்சை எடுத்துனுங்கடா. இவர் ஒயிட்டா சொன்ன பையா எப்படியம்மா உலக மக்கள்ல நீயே காரி முய்வ எடுத்து விட்டாமா கொஞ்சம் பையா. பாண்டி நாட்டுல பேயாத மழை பெஞ்சு பையா பெரிய ஏரி பாண்டி நாட்டுல பெரிய ஏரிக்கார அந்த மழை வந்து பையா கரை உடையுது. பாண்டிய மக்கள் எல்லாம் போய் பாண்டிய மன்னன் கிட்ட முறையிடுறாங்க. இப்படி எல்லாம் ஏரி கரை உடையுது மக்களுக்கு எல்லாம் ஆபத்து வருமே அப்படின்னு பாண்டிய நாட்டுக்கிட்ட அரசு கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்புறம் அரசர் என்ன கட்டளை இடுறாரு? என்னமா அரசர் என்ன கட்டளை இடுறாரு? ஐயா என்ன கட்டிடுறாரு? வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். அந்த உடஞ்ச கரையை கட்டுறதுக்கு ஆமா வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். அந்த பாண்டிய மன்னன் உத்தரவு போடுறாரு. ஆமா அப்படி கட்டளை இடுறாரு. அப்படி கட்டளை இட்ட உடனே ஆமா அந்த ஊர்ல ஒரு வயசான பாட்டி, இந்த மாதிரி ஒரு பாட்டி அம்மா, ஒரு இதை விட வயசு அந்த மாதிரி இதை விட ஒரு பாட்டி அம்மா, பாட்டியம்மாடா வயசான பாட்டியம்மா குட்டி வியாபாரம் பண்ணிருக்கா. தெரியுமா? குழிப்பணியாரம். அந்த குழிப்பணியாரம் குழியில வைக்கலையா? குழிப்பணியாரம் வியாபாரம் பண்ணி இருக்கிற பையா. அந்த பாட்டிக்கு யாரும் கிடையாது, வாரிசு கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஆள் போனா அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுமா? இவர் என்ன பண்றாரு? அந்த பாட்டி கிட்ட பாட்டி பாட்டி வீட்டு முறைக்கு நான் போற பாட்டி மண்ணு கரையை மண்ணு கொட்டுறதுக்கு போய் கேக்குறாரு. அதுக்கு அத பாட்டி எனக்கு யாரும் இல்லப்பா, நான் திறந்த நிம்மதியா இருக்கிறேன், என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. பாட்டி எனக்கு எது வேணாம், நல்ல புட்டு சுடுற இல்லையா, நல்ல புட்டெல்லாம் நீ வியாபாரம் பண்ணிக்கோ, நல்லா வித்து காசு சம்பாரிச்சுக்க, இந்த உடைஞ்சு போன புட்டை மட்டும் எனக்கு குடு, நான் அதை சாப்பிட்டு உனக்கு பதில் நான் போறேன் வேலைக்கு, உனக்கு பதிலா நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு பையா. அந்த பாட்டி யதார்த்தமா பாவா புட்டு சுடுறது, புட்டு சுட்டா சரி, என்ன மாயம் பண்ணுவாரோ மந்திரம் பண்ணுவாரா தந்திரம் பண்ணுவாரோ தெரியல பையா. அந்த பாவம் அந்த பாட்டி அந்த புட்டை எடுத்தா சரி அப்படியே உடஞ்சு போயிடும். ஓடி போய் மண்ணு வாரி கொட்டுறது, திருப்பி ஓடி அந்த பாட்டி அந்த உயிரத்தை மட்டும் குடு அப்படின்னு கேக்குறது. அந்த புட்டு பையா உடஞ்சு புட்டு போல தின்னு போட்டு இவர் கம்முன்னு மண் போட்டா போனாரா, நேரா போய் இவருக்கு இன்னொரு பழக்கம் உண்டு. எனக்கு தெரியாமா போட்ட நண்டிக்காம அந்த பழக்கம் இருக்குது இல்லையா, அதான் தெரியும் உனக்கும். அதனால என்ன பண்றது பையன் நல்லா புட்டு தின்ன மயக்கம், நல்லா ஒரு மரத்தையில போய் நல்லா கெஞ்சா போடுற பழக்கம், நல்லா வளர்ப்பு ஓய்த்த வெளியில சொன்னா மான கேடு பையா, நல்லா வளர்ப்பு அடிக்குவாரு. வளர்ப்பு என்னப்பா அது பேர்? பேரளவு வளர்ப்பு அது பேரு. அது உனக்கிட்ட இருக்குமே எப்பா அந்த பேரளவுக்கே நான் பார்த்தலைங்க பகவானே. அது எத்தனை போய் பையா நல்லா ஃபுல்லா போட்டுறது, அந்த மயக்கத்துல மரத்தில் தூங்கிட்டாரு. இதே மாதிரி 4 தினமும் அப்படியே பண்ணிட்டாரு. இந்த பாண்டியம்மன் என்ன செஞ்சாரு? என்னது? வீட்டுக்கு ஒரு ஆளு கணக்கெடுக்க வராரு. ஆமா எல்லா வீட்லயும் கரெக்டா வந்து வேலை செய்யறாங்களா ஏன் கணக்கெடுக்க வராரு. அப்படி கணக்கெடுக்க வரும்போது பார்த்தா இந்த பாட்டி வீட்டு ஆளு கிடையாது, பாட்டிக்கு பதிலா ஒரு ஆளு வந்துச்சு. அந்த ஆள் கிடையாது. என் தேடி போனா மரத்தில் நல்லா படுத்து தூங்குறாரு, மரத்தில் நல்லா கமுது படுத்து தூங்குறாரு. பாண்டியம்மனுக்கு வந்துச்சு பாரு கோவம். என்ன பண்ணாரு? கையில கோலுக்குது எடுத்து ஒரே அடிப்பையா அன்னைக்கு கவுந்து படுத்து முதுகு மேல விட்ட கோடு தான் பாருங்க. அப்படி பிரம்பால் அடிப்பட்டவரு பொம்பளைக்கும் இல்லையா? ஆமா, அப்படி பிரம்பால் அடிப்பட்டு மானங்கட்டு சூடு. பாட்டியா இது பாட்டிக்கிட்டே தான் நீ போனியாமையா? பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால் அடிப்பட்டன்னு சொல்றா. ஆமா, பெருத்த அவமானம்ன்றா. டேய் சாமியா, பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால் அடிப்பட்டது உண்மைதான். அந்த பெரும்பால் அடிச்சு என்ன அடிச்சாரு? அவர் யாரு? மதுரை ஆண்டு வளம் கண்ட பாண்டிய மன்னன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் கரத்துல இருக்கக்கூடிய நீதி தவறாத செங்கோலால் தான் நான் அடிப்பட்டேன். நான் செங்கோலால் அடிப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க அண்ணனாட்டம் துளக்கிட்ட செருப்புல அடிப்பட்டிருந்தாலும் சரி. செருப்புல? ஆமாடா. டேய் கொண்டவன் என்னைக்கும் கொளாரி மாட்டான். ஆமா சாமியா, கொண்டவன் கொளாரி மாட்டான். ஆமா சாமியா, கொண்டவன் கோல் எடுத்தா கண்டவன்லாம் கால தூக்குவான். ஆமா சாமியா, இந்த உலக மக்கள் முன்னிலையிலே எப்ப என்ன இந்த பார்வதா பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பால் அடிப்பட்டேன் என்று சொன்னாலா, இவளை நான் என்ன அடி சாபத்தாருவேன் பாரடி.
உலக மக்கள் முன்னிலையிலே இந்த மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்பால் அடிப்பட்ட நீ எப்ப என்ன தரக்குறவ பேசனியா, அதனால உனக்கு என்ன சாபத்தை கொடுக்க போறான்? நீண்ட நாள் என்னை பிரிந்து நீ தன்னன் தனிமையிலே வாழணும். புடி சாபத்தை. சாபம் நீ என்ன பண்ணும்? எத்தனை சாபம் கொடுத்தாலும் நான் மறுபிறவி எடுத்து இவரையெல்லாம் மறக்க போறேன். இவரோட தான் நான் சேர போறேன் இல்லையா? அதனால இவர் சாப்பிடமெல்லாம் எடுக்க பத்தி கவலை கிடையாது. இவர் எங்க இப்ப போறாரு? இவர் சாபலாம் கிடையாது. இன்னும் பண்ண முடியாது. சாப்பாடு மாதிரி ஐயா. இவர் என்ன வேலை செய்யறாரு? உலக மக்களுக்கு படியளக்க போறேன்னு சும்மா கதை விட்டு போறாரு. இவர் என்ன பண்றது? படியளக்க பண்ணி எங்கிட்டு சொல்லிட்டு போறது படியளக்க போறேன்னு. இவர் எங்க போறது? நேரா போய் என்ன பண்ணாது? காமிகா வடத்துல போய் கங்காதேவி இறக்கி விட்டு அங்க விளையாடுறது. கூத்தியாரோட உறவு இருக்கு. இவர் படியளக்க போறது இல்ல. பாரு ஆள் பாரு எப்படி பாத்தியா? எல்லாரும் பொண்டாட்டி எங்க பையா இங்க பக்கத்துல வச்சுக்குவாங்க. தலைமையா தூக்கி வச்சுக்கிறேன். குலதெய்வம் அது. அப்படி இவர் படியளக்க போறேன் இத்தனை வருஷமா நான் விட்டு ஏமாந்தது போதும். இனிமே நான் விட தயார் இல்ல. இவர் என்ன பண்ற? ஒரு பொம்மையா பண்ணி ஒரு பொட்டியில போட்டு வச்சுக்கிறேன். ஆகட்டும் பண்டார பெட்டியில போட்டு வச்சுனா எங்கேயும் பிரிஞ்சு போக முடியாது இல்லையா? அதனால ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு பெட்டியில பண்டார பெட்டியில போட்டு வச்சுக்கணும். ஆகட்டும் இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கூடவே வச்சுக்கலாம். பண்டார பெட்டி எடுத்து வரலாமா? அதனால இதுதான் பண்டார பெட்டி. இந்த பண்டார பெட்டியில அவரை ஒரு பதுமையா செஞ்சு வச்சுக்கணும். பொம்மைத்தோட வச்சுக்கினா அவர் எங்கேயும் நம்ம விட்டு பிரிஞ்சு போக மாட்டாரு. அதனால இதை பத்திரமா பட்டி இவரை பண்டார பெட்டி செஞ்சு வச்சுக்கலாம். தேவியான பார்வதா என்ன செஞ்சிடா? இந்த உலக மக்கள் முன்னிலையிலே நீ கேவலமா பேசுனதுக்காக என்னை பிரிஞ்சு சில காலம் நீ வாழணும். ஆமா ஏண்டா? ஆமா சாமி. இந்த கட்டிய கணவனை பிரிந்து சில காலம் வாழணும் சாபத்தை கொடுத்த உடனே சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அப்பேற்பட்ட சிவபெருமானை பிரிந்து என்னால் ஒரு கணமும் இருக்க முடியாது. அதனால இந்த சிவபெருமானையே ஒரு பதுமையாக செய்து என் கரத்தில் இருக்கக்கூடிய பண்டார பெட்டியில் போட்டு பூட்டிடுறேன். ஆமா சாமி. இந்த சிவபெருமான் எப்படி என்ன எப்படித்தான் போயிருவேன்? நான் அவ என்ன பிரிஞ்சுக்கிட்டுன்ற அவ என்ன அடக்கம் செஞ்சுக்கிறேன். ஆமா இந்த பண்டார பெட்டிக்குள்ள இந்த சிவபெருமானை பார்வதா அடக்கம் செஞ்ச நாள் முதல் இன்னைக்கு அவளுக்கு 7.5 சனி தலைமால ஏறிச்சு. ஆமா சாமி அவளே அடிச்சு புடிச்சு. ஆமா சாமி. உப்பு தின்னவன் என்ன செய்யணும் சாமி? உப்பு தின்னவன் உப்பு தின்னவன் என்ன செய்யணும்? அது சொன்னா தெரியும். கட்டி பிடிக்கணுமா? கம்பெனி வாதிரா அப்படி நேரம் போய் பிடிச்சிருப்பாரு. இல்ல சாமி. கழுத சாமி உப்பு தின்னமா தண்ணி குடிக்கணும். ஆமா சாமி. நெருப்பு தின்னமா? நெருப்பு தின்னமா தண்ணி குடிக்கணும். பேச விட்டா வேலைக்கு ஆகாது. என்ன செய்யணும்? பண்டார பெட்டி எடுத்தா அவரை பண்டார பெட்டிகளை பதுமையா அடக்கிட்டோம். ஆமா இத பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். நாளை வைக்க மாட்டோம். ஏடா நீ வச்சுக்கிற கணவரை நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்க உங்க வீட்டுக்காரனே நீ வச்சுக்க. அதனால பண்டார பெட்டிகளே நான் பத்திரமா வச்சுக்கிறேன். போலாம் போலாம் நாடு. நான் தினமும் ஸ்தான பானம் செய்யறது உண்டு. ஆமா இல்லையா? கங்கை கரை சென்று தான பானம் செய்யணும். அதனால இப்ப நான் எங்க போனோம்? கங்கை கரைக்கு போனோம்.
கங்கா கரை போகணும்னா இந்த பெட்டியை தூக்கி போக முடியாது. ஆமா இல்லையா? அதனால தூக்கி போக முடியாது. அதனால என் பிள்ளையாகிய யாரு என் பிள்ளையாகிய முருகனை அழைச்சி அவனுக்கு இந்த பெட்டி கிட்ட காவல் வச்சுட்டு நாம அப்புறம் கங்கை கரைக்கு போகணும். அதனால நான் அழைச்சி தான் என் முருகனை கூட்டிட்டு போகணும்.